இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்த, உன் தலையை உயர்த்த, உன் கொடுத்த வாக்கில் என்ன பண்ணு, அதில் நஷ்டம் வராதபடி காத்துக்கொள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே, தப்பு இல்லை. பட் நீ உன் சாட்சி எங்கே வேணும்? உன் குடும்பத்தில் வேணும். உன்னை குறித்து யாருக்கா தவறு இருக்கா? உன்னை குறித்து யாருக்கா வெறுப்பு இருக்கா? 6 மணி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் அன்பு சகோதரி சகோதரி, குடும்பமே உனக்கு வெறுப்பாக தான் நிற்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உன் சாட்சி தான் அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரும். கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. 2வது காரியம், சங்கீதம் 15:4 படிப்போமா? ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அல்லேலூயா. ஆணையிட்டதில், அதாவது கொடுத்த வார்த்தை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், சொல்லுங்க. கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். நீ கொடுத்த வார்த்தையில நஷ்டம் வராதபடி. நம்ம ஈஸியாக சொல்லுவோம், ஒருத்தட்ட கை மாத்தா வாங்குவோம். நாளைக்கு கொடுத்துட்றேங்க, 2 நாளில் கொடுத்துட்றேனுங்க, 1 வாரத்தில் கொடுத்துறேங்க, 1 மாதத்தில் கொடுத்துறேன்னு வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்கும் பொழுதே தெரியும், உங்களால் என்ன பண்ண முடியாது, 2 நாளில் கொடுக்க முடியாது, 1 மாதத்தில் கொடுக்க முடியாது. அப்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சு ஏமாத்துறோம். வார்த்தையில் நஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளணும். கொடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். எப்படி தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உரிமையாக முறையிடுறோம். ஆண்டவரே, நீ எனக்காக எனக்கா என்ன பண்ணுறீங்க, வாக்கு கொடுத்தீரு, வாக்குத்தத்தம் பண்ணிடு, எனக்கு ஏன் செய்யலைன்னு கேட்குறோம். உண்மை நம்பி வந்திருக்கு, இதெல்லாம் கேட்குறோம். அதே போல தான் தேவன் தம்முடைய சாயலாக தான் உங்களை படைத்திருக்கிறார். உங்கள் வாயிலேருந்து ஒருத்தருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்குறீங்க, ஒரு உறுதியை கொடுக்குறீங்கன்னா அந்த உறுதியில் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தரை ஏமாற்ற ஆரம்பித்தா உங்களை பல பேர் ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இல்லாமல் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சார்ந்திருக்கிறவர்களும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கையின் நீதி. எப்படி? நீங்கள் ஒருத்தரை ஏமாத்துனீங்கன்னா உங்களை பல பேர் ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஒருத்தரை நேசிக்க ஆரம்பித்தா உங்களை பல பேர் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நீதியாக இருக்க அநேக நீதிமான்களை நீங்கள் காண முடியும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். குற்றவாளியை பாருங்களேன், அந்த போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவன் பார்க்குறதெல்லாம் என்ன, குற்றவாளி குற்றவாளி குற்றவாளி. அவன் கண்ணில் நல்லவங்களே மாட்டாது, குற்றவாளியாக தான் பார்ப்பான். யாரை பார்த்தாலும் குற்றவாளி மாதிரியே தெரியும். அவன் மனைவியும் சரி, அவன் பிள்ளையும் சரி, யாரையும் என்ன பண்ண முடியாது, உரிமையாக நேசிக்க முடியாது. ஏன்னா அவன் பார்க்குறதுலாம் என்ன குற்றம், பார்க்குறதுலாம் என்ன அநியாயம். தன் குடும்பமையும் அப்படி தான் பார்க்க ஆரம்பிப்பான். அதை கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆணையிடுவதில் நீ நஷ்டம் வராதபடி பார்த்துக்கொள்ளணும். சொன்ன வாக்கில் அதில் உறுதியாக இருக்கணும். நிச்சயமாகவே நான் செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பொருத்தனை பண்ணுவோம் சபையில், அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்குமா, இருக்க மாட்டோம். சபைக்கு ஒழுங்காக வரணும், இருக்க மாட்டோம். இரவு ஜெபத்தை நான் நைட்டில் பர்சனலாக ஜெபம் பண்ணுவோம், அதுவும் பண்ண மாட்டோம். தேவனிடத்துல என்ன பண்ணுறோம், உறுதி கொடுக்குறோம், அதுலேயும் நிலையாக இல்லை. உன் கணவன் மனைவி ஒவ்வொரு இந்த உறுதி எப்படின்னா, நீ நம்ம நினைப்போம் சாதாரண காரியம்னு. ஒரு நம்ம வாயிலேருந்து வருகிற சத்தியம் அப்படின்ற காரியத்தில் வல்லமை உண்டு. அதெல்லாம் யாருங்க கேட்க போகிறா? தேவன் கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுங்க. அதனால தான் 10 கட்டளையில் ஒரு கட்டளை இருக்கு, வீணாக தூஷிக்க கூடாது. என் பேரை என்ன பண்ணாத, வீணில் போடாத, சும்மா என் பேரை சொல்லாத, சும்மா என்னை சத்தியம் பண்ணாத. சத்தியமாக கர்த்தர் மேலே சத்தியங்க, நான் இது ஒழுங்காக குத்துறேங்க, கர்த்தர் மேலே சத்தியங்க, என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கிற கர்த்தர் மேலே சத்தியமா, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் என் மனைவியும் கண்கலகாமல், என் கணவனை கண்கலகாமல் பார்த்துப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. ஆனால் வாக்கில் உண்மையாக இருக்குமா? ஒவ்வொருத்தரையும் நம்ம இருதயத்தில் கர்த்தர் பேசுவார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். கொடுத்த வாக்கு கர்த்தர் சமூகத்தில் மட்டும் நம்ம நினைக்கிறோம், தேவ சமூகத்தில் போயிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்பாக போயிட்டு நான் கையை வச்சு பைபிள் மேலே கையை வச்சு சொன்னால் சத்தியம்னு இல்லை. உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாய் மாறுகிறது, வாக்குறுதியாய் மாறுகிறது, அது வல்லமையாய் மாறுகிறது. கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. கொஞ்சம் நீ பேசினாவே அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. கொஞ்சம் நீ பேசினாவே அந்த வார்த்தையில் விடுதலை உண்டு. அதை கர்த்தர் சொல்ற, என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் நான் அதை தருகிறேன், நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்கிறேன்.
நீ பிசாசை பார்த்து நீ கட்டளை கொடுத்தா அது நடக்கும். இயற்கை வானத்தையும் பூமி பார்த்து கட்டளை கொடுத்தா அது நடக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுற, மனுஷன் மத்தியில் நம்ம என்ன பண்ணலை, வார்த்தையில் உறுதி இல்லை, வார்த்தையில் நிலை இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் வார்த்தையை கொடுத்துட்டோம், நான் வரேன்னா வந்துடணும். ராமேன் சொல்லுவோமே, தரேன்னா தந்துடணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இங்கே சபையில் எந்தெந்த காரியத்திற்கு நம்ம பொருத்தனை பண்ணுறோமோ, எந்தெந்த காரியத்துக்கு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறோமோ, அந்த காரியத்தில் வீட்டில் போனால் என்ன பண்ணணும், ஒழுங்காக இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது, ஆணையிட்டதில் தவறாதபடி. ஒரு மனிதன் தனக்கு நஷ்டம் வரான்னு அர்த்தம்னா, நீங்கள் கொடுக்குற வார்த்தையில் என்னைக்காவது தவறி போகிறீங்கன்னா உங்கள் மரியாதை போயிடுச்சு, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு, உங்கள் மேலே மற்றவங்க வச்சிருக்க விசுவாசம் போயிடுச்சு. ஒரு சிறந்த மனிதன் தன் வாக்குக்காக நிலைச்சு நிற்பான். கடந்த 2 இந்த உலகத்திலே வாக்குகளை கொடுத்து நிறைவேற்றுறதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு பெஸ்ட் நாடாக இருந்தது. கடந்த 20 ஆண்டுகளில் உண்மையை தவறி போய், உண்மையை இழந்து போய், கொடுத்த வாக்கில் காப்பாற்றாதபடி அதில் உண்மை இல்லாத மனிதனாய் அதை இந்தியா தேசம் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழ்க்காய் மாறிச்சு. இந்திய கலாச்சாரம் உங்களுக்கே தெரியும், புடவை கட்டுறது, ஒருத்தனுக்கு ஒருத்தி உண்மையாக இருக்கிறது, அன்பில் காட்டுவது, ஒருத்தரை நேசிப்பது, இதுதான் இந்தியா. அதில் தமிழ்நாடு பண்பாடு, தமிழர் பண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒருவரை ஒத்தாசை சொல்வது, இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா இன்றைக்கி வர கலாச்சாரங்கள் நிமித்தமாக எல்லாம் சீர்கெட்டு போயிடுச்சு. உண்மை இல்லை, ஒருத்தருக்கு உண்மையாக இல்லை. உன் வார்த்தையில் காத்துக்கொள். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. உன் கணவன் நீ சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் நான் எப்போ நினைக்கிறானோ அன்றைக்கி தான் உன் வார்த்தையை நீ காத்துக்கொண்டதாக அர்த்தம். அல்லேலூயா. அன்றைக்கி தான் உன்னை உண்மையாக விசுவாசிக்கிறான்னு அர்த்தம். உன் மனைவி இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஒரே வார்த்தையில் நினைக்கிற உண்மையாகவே உண்மையாவாங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், உன் மேலே டவுட்டு, உன் வார்த்தையில் என்ன இல்லை, கனம் இல்லை. இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உன் வாழ்க்கையை செவ்வைப்படுத்த, உன் தலையை உயர்த்த, உன் கொடுத்த வாக்கில் என்ன பண்ணு, அதில் நஷ்டம் வராதபடி காத்துக்கொள். ஒரு ஆமேன் சொல்லுவோமே.